உங்களுக்கு கண்டசனி நடந்துட்டு இருக்கு. அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கண்டங்கள் வர்றது, மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கிறது, நண்பர்களுக்குள்ள உறவினருக்குள்ள பிரச்சனைகள் வர்றது, வியாபாரம்லாம் கொஞ்சம் நல்லா இல்ல. அதே போல நோய் தன்மைகள் அப்படிங்கிறது உடம்புல என்னன்னே நோயினே தெரியாம இருந்தாலும் கூட அதே போல தெரியும் என்ன நோய் இருக்குதுன்னு. அதெல்லாம் தெரிஞ்சதுனால ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுக்க போகிறார். மந்தமா இருக்குது படிப்புல, குழந்தைகளாம் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த மந்த குணங்கள் விலகிறது, கொஞ்சம் மார்க் இந்த டைம்ல நல்லா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள், நல்ல குரூப் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், மனதில் இந்த வேதனைகளையும் வலிகளையும் குறைத்து கொடுக்க போகிறார். இதுதான் சனி வந்து ஃபர்ஸ்ட் செய்ய போறார். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அதற்கு உங்க ஜாதகத்துல சனி அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஆர் வி அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தால் சனி வக்ரம் அல்லது வக்ர கிரகங்களான ராகு கேதுகளோட சேர்ந்து இருந்தாலும் ஓரளவுக்கு 50% பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்க ஜாதகத்தில் வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம். வருடம் முழுவதும் வேலை செய்து பலன்கள் கிடைக்கவில்லையா, இந்த சனி வக்ர பயிற்சியில தான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி வழங்கி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல சனி வக்ரமாக இல்லாம இருந்தாலும் கூட உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். கன்னி ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டசனி நடந்துட்டு இருக்கு. அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கண்டங்கள் வர்றது, மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கிறது, நண்பர்களுக்குள்ள உறவினருக்குள்ள பிரச்சனைகள் வர்றது, வியாபாரம் எல்லாம் கொஞ்சம் நல்லா இல்ல அப்படிங்கிற விஷயம் இப்ப பொதுவாக கண்டசனி காலகட்டங்கள்ல கன்னியா ராசிக்காரர்களுக்கு நடந்துட்டு. இப்போ உங்களுக்கு வக்கரம் ஆகிறார் சனி பகவான். அப்போ வக்கரம் ஆகும்போது உங்க மேல இருக்கக்கூடிய பார்வைய மாற்றி அமைக்கிறார் அல்லது வேற பக்கம் திருப்புறார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது எல்லாமே ரெடி ஆயிடும். வியாபாரம் நல்லா இருக்கும், கணவன் மனைவிக்கு இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலக போகுது, சந்தோஷமா இருக்க போறீங்க, திருமணத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி நல்ல பலன்கள் அமைஞ்சு வரப்போகுது. சம் ஆஃப் த ரீசன் ஏதாவது மேரேஜ்ல லைஃப்ல உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு, ஒரு சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் அதுல இருந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க போறீங்க. ஒரு தெளிவான மனோநிலையை கொடுக்க போகுது. ஒரு குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஒரு மன தெளிவுகளையும் உடல் இருந்து வந்த நோய்க்கு ஒரு நல்ல தெளிவையும் கொடுக்க போகுது. நோய் நொடிகள் விலக போகுது. திருமண வரன்கள் சூப்பரா அமைய போகுது. நீங்க எதிர்பார்த்த வரனோட அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. இது பொதுவாக சனி வக்ரமாக இருந்தால் இப்ப நடக்கிறதுக்குண்டான ஒரு பலன். அப்ப சனி யார் உங்க ஜாதகத்துக்குன்னா 5 மற்றும் 6ஆம் அதிபதி. அப்ப 5 கூட 7 இருந்ததுன்னா குழந்தை பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், கரு சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள், குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது, குடும்ப ஒற்றுமையா இருக்கிறது, குடும்பத்தோடு தொழில் பண்றது, கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப 6ஆம் அதிபதியாக இருக்கும்பொழுது கடன் விளக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், கடன் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்து தடை தாமதங்கள் எல்லாமே விலகுறது. ஹோம் லோன் வாங்குறது, வீடு கட்டுறதுக்கு பணம் இல்ல, சொத்து இல்ல, ஹோம் லோன் அப்ளை பண்ணிருக்கோம், கிடைக்குமா கிடைக்காதா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள். வேலை கிடைக்க போகுது, வேலை போனவர்களுக்கு எல்லாமே வேலை கிடைக்கிறது, வேலையில் வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது, இதெல்லாமே உண்டு. அதே போல நோய் தன்மைகள் அப்படிங்கிறது உடம்புல என்னன்னே நோயினே தெரியாம இருந்தாலும் கூட அதே போல தெரியும் என்ன நோய் இருக்குதுன்னு. அதெல்லாம் தெரிஞ்சதுனால ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுக்க போகிறார். அதுவே பாத்துட்டீங்கன்னா சனி வக்ரகிரி அடைந்த ஜாதகமா உங்களுக்கு இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாம் நடக்கும். அக்யூரேட்டா 100% கிளியரா நடக்கும். வக்ரமாக இருந்தால், வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். நடக்கும் பட் ஸ்லோவா நடக்கும். இத உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் 3ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 9ஆம் இடமாக இருக்கக்கூடிய ரிஷபத்தை பாக்குறாரு. அப்போ அப்பா சொத்துக்கள் கிடைக்கிறது, அப்பா மூலமா உதவிகள் கிடைக்கிறது, அப்பாக்கு நோய்கள் விலகிறது, உங்களுக்கு அவருக்கு சண்டை சச்சரவுகள்ல இருக்கு அதுல விலகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், நல்ல உங்க வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போறதுக்கு ஒரு குரு கிடைக்க போகிறார், ஒரு நண்பர்கள் கிடைக்க போறாங்க, படிப்பு சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், மந்தமா இருக்குது படிப்புல, குழந்தைகளாம் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த மந்த குணங்கள் விலகிறது, கொஞ்சம் மார்க் இந்த டைம்ல நல்லா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள், நல்ல குரூப் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்,
நல்ல காலேஜஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அவருடைய பார்வை விளக்கும் பொழுது கெட்டதெல்லாம் விளக்குறதுக்கான வாய்ப்பு முக்கியமா கொடுக்க போறார். இழந்த பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாம் மீண்டும் எடுத்து கொடுக்க போகிறார். ஃபர்ஸ்ட் மனசை தெளிவுபடுத்த போகிறார். மனதில் இருந்த வேதனைகளையும் வலிகளையும் குறைத்து கொடுக்க போகிறார். இதுதான் சனி ஃபர்ஸ்ட் செய்ய போறார். அடுத்து 4ஆம் வீட்டை பார்க்கிறார் 10ஆம் பார்வையார். அப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதுல தடையா இருக்கு, தாமதங்களாக இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்லா இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அம்மா அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பேச்சால நிறைய பேரை கமரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், பேசியே ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்க போகுது. சோ நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமா நடக்க போகுது. இதே உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா இது எல்லாம் நடக்கும், கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். அப்பா கிட்ட கேக்குறீங்க, ஒரு சொத்து பிரச்சனைகள் கேக்குறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை கேட்கணும். கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையா இருந்து பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சமா சேர்ந்துக்குவீங்க. வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க, வண்டி வாகனங்கள் எல்லாமே வாங்குறீங்கன்னா வாங்குவீங்க. அது எல்லாமே கொஞ்சம் அதிகமா காஸ்ட், அதாவது அதிகமா பணம் போட்டு வாங்குவீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு முயற்சிக்கு பல முயற்சிகள் செய்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். சனி வக்ரமானவர்களுக்கு ஸ்பீடா 100% நடக்கும். வக்ரம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா 50 to 70% வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ அதனால கன்னியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சி தனித்தனியா கொடுத்துருக்கேன். பொதுவா என்ன பண்ணும், வக்ரமான ஜாதகர்களுக்கு என்ன பண்ணும், வக்ரம் இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணும் தனித்தனியா கொடுத்துருக்கேன். இது எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் நீங்க உட்காந்து யோசிச்சு இந்த வீடியோ முழுமையாக பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, எந்த தெய்வ வழிபாடுகள் நம்ம செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியாராசிக்கு எப்பவுமே மதுரை மீனாட்சி அம்மனும் பாலாம்பிகை திரிபுர சுந்தரி பாலாம்பிகை ரொம்ப விசேஷம். சோ இந்த தெய்வ வழிபாடுகளை நீங்க செய்யும் பொழுதும் கண்டிப்பாக தடை தாமதங்கள் ஏதாவது ஜாதக ரீதியாகவும் இப்ப தசாபுத்திகள் ரீதியாக நடந்துட்டு இருக்குன்னா அது கூட விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த சனிப்பயிற்சியில் ஏற்படுத்தி கொடுப்பார். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளில் சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அதற்கு உங்க ஜாதகத்துல சனி அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஆர் வி அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தால் சனி வக்ரம் அல்லது வக்ர கிரகங்களான ராகு கேதுகளோட சேர்ந்து இருந்தாலும் ஓரளவுக்கு 50% பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்க ஜாதகத்தில் வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம். வருடம் முழுவதும் வேலையை செய்து பலன்கள் கிடைக்கவில்லையா, இந்த சனி வக்ர பயிற்சியில தான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி வழங்கி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல சனி வக்ரமாக இல்லாம இருந்தாலும் கூட உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம்.